أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பிலே அல்லாஹ்வுடைய கருணையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற தலைப்பிலே உங்களோடு அல் குர்ஆனில் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் இருந்தும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில தகவல்களை நான் பரிமாற இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணை என்றால் என்ன? அது எவ்வளவு விசாலமானது என்பது பற்றிய ஆரம்ப தகவல்களை தெரிந்தால்தான் அவனுடைய கருணையை எங்களுக்கு அவசியம் என்பது புரிய வரும். நீங்கள் குர்ஆனை பார்த்தால் சஹாபாக்கள் இந்த குர்ஆன் முஸ்ஹப் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை எழுதும் போது குர்ஆன் அல்லாத எதையும் அதில் எழுதவில்லை. இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு ஆமீன் என்று சொல்றோம் தொழுகையில. அந்த ஆமீனை அவர்கள் எழுதவில்லை. ஏன்னா ஆமீன் என்பது குர்ஆன் அல்ல. குர்ஆன்ல அவர்கள் குர்ஆனை மட்டும்தான் எழுதினார். அப்படி பார்க்கும்போது குர்ஆனிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது மொத்தமாக 114 இடங்கள் எழுதப்பட்டு, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் என்று 114 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியான பெயராக இந்த ரஹ்மான் என்ற பெயர் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு எத்தனையோ பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியான பெயராக இந்த ரஹ்மான் என்ற பெயர் தான் சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான். அல்லாஹ் என்று அவனை அழையுங்கள், அவனை பிரார்த்தியுங்கள், அல்லது அர் ரஹ்மான் என்று அவனை பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் அல்லாஹ் என்ற பெயருக்கு அடுத்ததாக ரஹ்மானை தான் உட்படுத்தி உள்ளார். அதே போன்று சூரத்து ஸுஹ்ருஃபிலே 45வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து சொல்கிறான், வஸ்அல் மன் அர்சல்னா மின் கப்லிக மின் ருசுலினா அஜஅல்னா மின் தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதூன். நபியே, உங்களுக்கு முன்னர் நாங்க அனுப்பின தூதர்களிடம் கேட்டு பாருங்கள், ரஹ்மானை அன்றி வணங்கப்படுகின்ற இலாகுகளை நாங்கள் ஆக்கினோமா என்று கேளுங்கள். அப்ப எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்லியுள்ளார்கள். உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களிடத்தில் கேட்டு பாருங்க, ரஹ்மானை தவிர வேறு வணங்கப்படுகின்ற இலாகுகளை நாங்கள் ஆக்கினோமா என்று விசாரிச்சு பாருங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று தஅவத் செய்த, அழைப்பு பணி செய்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லோருமாக மக்களுக்கு
அல்லாஹ்வை பற்றி அவன் ரஹ்மான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரஹ்மான் மாத்திரம்தான் இலாஹ், அவனை தவிர வேறு இலாஹ் கிடையாது என்றும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கும் போதோ எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமோ அந்த இடங்கள்ல சில இடத்துல அர் ரஹ்மான் என்று சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான், அந்த இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அல்லாஹ் என்று சொல்லாமல் அந்த இடங்கள்ல அர் ரஹ்மான் என்று சொல்றார். அப்ப குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சமனாக அர் ரஹ்மான் என்ற பெயர் பாவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பெயர்கள் அல்லாஹ்வை சொல்லி அவனுடைய பண்புகளை விளக்குவதற்காக அதை துயர்ந்து வரும். ஆனால் ரஹ்மான் என்ற பெயர் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு பகரமாக தனியே பாவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு அப்பால் உயர்ந்தான். அப்ப அந்த இடத்துல சொல்ல வேண்டிய பேர் அல்லாஹ், ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் என்று சொல்லாமல் அர் ரஹ்மான் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்விடத்திலே அன்புக்குரியவர்களே இந்த அர் ரஹ்மான் என்ற இந்த பெயர் மிக நேசத்துக்குரிய பெயராகவும் அல்லாஹ் என்ற பெயருக்கு கிட்டத்தட்ட சமனான பெயராகவும் அது இருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இனி இந்த ரஹ்மத் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விளக்கமாக நாங்க பார்ப்போம். ரஹ்மத் என்பது மொழியில பார்த்தால் ஒரு தாய் தன் குழந்தைக்கு காட்டுகின்ற அந்த இரக்கத்துக்குத்தான் ரஹ்மத் என்று சொல்லும். ஒரு தாய் ஒரு மனிதராக இருக்கலாம், இது மிருகங்களாக கூட இருக்கலாம். ஒரு குதிரை அதனுடைய குட்டி, ஒரு ஆடு அதனுடைய குட்டி ஆட்டிற்கு, அல்லது ஒரு பறவை அதனுடைய குஞ்சு சின்ன குட்டி பறவைக்கு காட்டுகின்ற அந்த இரக்கத்துக்குத்தான் அரபு மொழியிலே ரஹ்மத் என்று சொல்லப்படும். அதை நாங்க மொழிபெயர்க்கும் போதோ அதை கருணை அல்லது இரக்கம் என்று மொழிபெயர்க்கிறோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அப்படி போக்கிட்டு இருக்கிறாங்க. போக்கிட்டு இருக்கும் போதோ ஒரு தாய் ஒரு தன்னுடைய குழந்தையை தேடி ஓடி வந்து அந்த குழந்தையை கண்டதும் அப்படியே வாரி அரவணைத்து அந்த குழந்தைக்கு அவ பாலூட்டுகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவள் போடாமல் இருக்கத்தான் பார்ப்பாள் என்று சொன்னாங்க. தச்சேலா அந்த புள்ளைய நெருப்புக்கு போட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட அதை எப்படி போடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவா, அவள் போட மாட்டாள் என்ற கருத்தை சொன்னார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின்ஹா பிவலதிஹா என்று சொன்னார். அல்லாஹ் இவள் தன்னுடைய குழந்தைக்கு காட்டுவதை விட அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன் தன்னுடைய அடியார்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை காட்டி அந்த தாயுடைய இரக்கத்தை காட்டி இதை விடவும் விசேஷமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொன்னாங்க. அதே போன்று நிறைய ஹதீஸ்கள்ல இந்த தாய் பிள்ளைக்கு காட்டுகின்ற அந்த பாசம் அல்லது கருணை தான் ரஹ்மத் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ்கள்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே பேசிக்கலி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் கருணை என்ற அல்லது இரக்கம் என்ற அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஆனால் அதனுடைய அளவு அது எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லல. அதனால அல்லாஹ்வுடைய கருணை அல்லது இரக்கம் என்பது இருக்கிறது அல்லாஹ், ஆனா அது எப்படி என்பது தெரியாது, அதனுடைய அளவும் நமக்கு தெரியாது.
அதனுடைய அளவை பற்றி ஒரு 2 தகவல்கள் வந்திருக்குது. ரெண்டுமே எப்படி சொல்லுது என்று சொன்னால், ஒன்று சூரத்துல் அஅராஃப்ல 156வது வசனத்திலையும், சூரத்து காஃபிர்ல 7வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய இரக்கம் அல்லது கருணை அனைத்தையும் விட விசாலமானது, எல்லாத்தையும் சூழ்ந்து நிற்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். ரஹ்மத் அவனுடைய படைப்புகள் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் அது சூழ்ந்திருக்கிறது. வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை என்று சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், என்னை அஞ்சி வாழ்கின்றவர்களுக்கு நான் அதை எழுதுவேன், அவர்களுக்கு அது கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே போன்று அரிசை சுமக்கின்ற மலாயிக்காமார்கள், அரிசை சுமக்கின்ற வானவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, எங்களுடைய ரப்பே நீ அனைத்தையும் அறிவாலும் கருணையாலும் சூழ்ந்திருக்கின்றாய். அப்ப அனைத்தையும் சூழக்கூடிய அளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறார். இந்த அனைத்துடைய அளவும் நமக்கு தெரியாது. காரணம் என்னென்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய நாள் வரைக்கும் உலகத்தில் உள்ள மிகவும் முன்னேற்றகரமான தொலைநோக்கிகளை பயன்படுத்தி, டெலஸ்கோப்ஸ், அதாவது சயின்டிபிக் டெலஸ்கோப், தொலைக்கருவிகள், தொலைநோக்கிகளை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை எவ்வளவு என்று விஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆனா இன்னும் எல்லை எங்கே முடிகிறது என்று தெரியாது. அப்ப அதனால குல்லு ஷை என்பது எவ்வளவு என்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமான. அப்ப சமூகத்துல ஒரு கதை ஒன்று இருக்குது. அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமானவன் என்று. அது ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றா அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு எல்லையே யாருக்கும் தெரியாது. ஒரு இவ்வளவு பிரபஞ்சத்தையும் படைப்பதற்கு ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கம் போதா உண்மை. எனவே அது குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லது கருணை என்பது இந்த பிரபஞ்சத்தை விட விசாலமான. நாம யூனிவர்ஸ் என்று சொல்றோம் ஆங்கிலத்துல, அல்லது தமிழ்ல பிரபஞ்சம் என்று சொல்றோம். இது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது. எனவே அது தாயுடைய அன்பை அல்லது இரக்கத்தை விட 70 மடங்கு பெரிது என்பது அப்பட்டமான ஒரு பொய்யான செய்தி. அப்படி ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ கிடையாது. ஆனா தாயை விட இரக்கமானவன் என்கிறது சஹீஹான ஹதீஸ்ல வந்தது. அப்ப இப்ப நம்ம முதல் கட்டமாக நாங்க என்ன விளங்கிக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய கருணை என்பது ரொம்ப விசாலமானது. இது முதலாவது. இரண்டாவது நாங்க பேச போற விஷயம் என்ன, இந்த அல்லாஹ் இவ்வளவு கருணையை கொண்டவனாக, கருணை நிறைந்தவனாக அவன் இருந்தான், அவனுடைய கருணையை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதுதான் எங்களுக்குள்ள தேவை. கருணை எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, உங்களை யாரும் உங்களுடைய நன்மைகளை, நல்ல அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார். நல்ல அமல்களை கொண்டு நீங்க சொர்க்கம் முடியாது, அல்லாஹ் கருணை காட்டினால் தவிர என்று சொன்னார். அல்லாஹ் கருணை காட்டினால் தவிர உங்களால யாருக்கும் சொர்க்கத்துக்குள்ள உங்களுடைய அமல்களை கொண்டு நுழைய முடியாதுன்னு சொன்னார். உண்மைதானே? ஏனென்றால் நாங்க நல்ல அமல் செய்திருக்கும், அல்லாஹ் கருணை காட்டினால்தான் நடக்கும். நாங்களே செய்யலுமா? இல்லை. அல்லாஹ் கருணை காட்டினால் தவிர நாம நல்ல அமல்கள் செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கு சுய சக்தி கிடையாது, அல்லாஹ் உதவி செய்யணும். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க. இது புகாரியில
5673வது ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்களுமா யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ் கருணை காட்டினால் தானா போக முடியும் என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா அன, நானும் தான் சொர்க்கம் போக முடியாது, இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிஃபضலின் வர்ரஹ்மான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவனுடைய பெருந்தன்மையாலும் அவனுடைய கருணையாலும் என்னை அப்படியே மூடிக்கொண்டால் தவிர என்னாலும் சொர்க்கம் போக முடியாது. அப்ப எங்களுடைய வெற்றி, நாங்க உலகத்துல வாழ்றது, சொர்க்கத்துக்கு போறது, நரகத்திலிருந்து தப்புறது எல்லாம் எதால நடக்க போகுது? இப்ப அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டுதான் நடக்க போகுது. அப்ப எங்களுக்கு ஈடேற்றம், எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு சொர்க்கம் வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அத்தியாவசியமாக இருக்கு. ஏனென்றா எங்கட அமல்களால அது நுழைய முடியாது. ஏனென்றா அந்த அமல்கள் கூட எங்கட அல்ல, அவன் ரஹ்மத், அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நாங்க அமல் செய்யறோம். ஹிதாயத்துங்கிறது அவனுடைய ஒரு அருட்கொடை. எங்களை நாங்களா ஹிதாயத்தை தந்த எங்களுக்கு இல்லை, அல்லாஹ் தான் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தாரா இல்லையா? எனவே ஹிதாயத் என்பது அவனுடைய பெரியதொரு ரஹ்மத். எங்களுக்கு வழிகாட்டி, எங்களை முஸ்லிமா படைச்சு, எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை விளங்கப்படுத்தி, எங்களுக்கு ஹராம் ஹலால விளங்கப்படுத்தி, இது அல்லாஹ்வுடைய பெரும் கொடையாக, பெரும் கருணையாக இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எங்களால சொர்க்கம் போக முடியாது. அவ்வளவு முக்கியமானதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எனவே இந்த ரஹ்மத்தை நாம அடைஞ்சு கொள்ளணுமா இல்லையான்னு கேட்டா, ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல அளவையும் அதோட முக்கியத்துவத்தையும் நாம விளங்கினா அது கிடைக்கணும் என்பதுல நாங்க ஆசைப்படுவோம். ஏன்னா ரொம்ப விசாலமானது, ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் இடத்துல கேட்கறதால குறைய போறதும் கிடையாது. அதனால நாங்க புத்திசாலி மூமின்களாக, புத்திசாலி முஸ்லிம்களாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுகின்ற வழிகளை நாங்க பார்ப்போம். இது தான் இன்றைய பாடத்துடைய முக்கியமான நோக்கம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்னென்ன செஞ்சால் அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான் என்றதை தெரிஞ்சு நாங்க எல்லாத்தையும் செய்யமுண்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் சொல்றதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் தான். நான் வேணுமெண்டா உங்களோட மௌலவிக்கிட்ட இதோட PDF அனுப்பிட்டு போவேன். நீங்க அதை வேணும்னா ஒரு கொப்பியை வாங்கி கொள்ளலாம், அது தர்ஜுமாக்களை பார்த்து கொள்றதுக்காக. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ஆல இம்ரான்லே 132வது வசனத்துல சொல்றான், وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. நீங்க உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது முதலாவது விஷயம். அல்லாஹ்வுட கருணை, அல்லாஹ்வுட ரஹ்மத்து நமக்கு வேணுமென்றா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைமையிலையும் நாங்க அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுட தூதருக்கும் வழிபடும். எந்த அளவிற்கு நாங்கள் அல்லாஹ்க்கு வழிபட்டு நடக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல எங்களுடைய வாழ்க்கை, அவருடைய நடைமுறைய எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கள் மீது பொழிஞ்சு கொண்டு. இது ஒரு முதலான அடிப்படை. அதாவது எங்களுடைய செயல்கள்ல நாங்க என்ன, எங்க பொதுவாக நாம் எல்லோருமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, சில இடங்கள்ல கடுமையா இருக்கும் அல்லாஹ்க்கு வழிபடுறதுல, சில இடங்கள்ல பொடுபோக்காய்க்கும். இது ஒரு சைத்தானுடைய ஒரு வலை. இப்போ உதாரணமா நாங்க தொழக்குள்ள ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாருன்னு படிச்சு தொழுவோம். எங்க கைய வச்ச, எங்க காலை வச்ச, எங்க எதை முன்னுக்கு வச்ச படிக்கிறோமா இல்லையா? காலை வைக்கிறோமா, மூந்தல் கையை முட்டு கையை வைக்கிறோமா, முட்டு காலை வைக்கிறோமா, கையை எங்க வைக்கிறோம், காலை எங்க வைக்கிறோம், எல்லாம் படிக்கும். அப்ப தொழுகையில நாங்க அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கணும் என்பதற்காக நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க அதை பின்பற்றோம்.
நோன்புல அல்லாஹ்ட தூதர் மாதிரி செய்ய பார்க்கும். ஆனா எங்களுடைய சொந்த வாழ்க்கையில இந்த தொழுகைக்கு வெளியே நான் பேசும்போதோ இது அல்லாஹ்ட தூதர் மாதிரி நான் பேசுறேன்னா, அல்லாஹ்ட தூதர் பேசினா எப்படி பேசியிருப்பாங்க, அல்லது மனைவியோட அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க, எப்படியா நம்ம கற்பனை பண்றோமா? ஒரு கடையில நான் வியாபாரம் பண்ணும் போதும் இந்த கடையில ரசூலுல்லாஹ் சாமான் கொடுத்தா எப்படி கொடுத்திருப்பாங்க நம்ம யோசிக்கிறோமா? சும்மா நான் கேட்கிறேன். நாங்க என்ன செய்யறோம்டா அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நாம ரசூலுல்லாஹ்வை முதல்ல எடுத்திக்க. அப்படி இல்லை, மனைவியா இருக்கமே நாம ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியான எப்படி எப்பயாவது யோசிக்கிறோமா? நாம சும்மா கேட்கிறேன். கணவன் ஐக்கிறமே ரசூலுல்லாஹ் கணவனை எப்படி இருந்திருப்பார் மனைவியோட யோசிக்கிறோமா? வியாபாரியாக, டாக்டராக, என்ஜினியராக, லோயராக, ஒரு குப்பை அழுதவராக கூட இருக்கலாம். அவனும் எப்படி யோசிக்கணும்னா ரசூலுல்லாஹ் இதை செஞ்சா எப்படி செஞ்சிருப்பாங்க யோசிச்சு செய்யணுமா இல்லையா? என்ன சொல்லுங்க? நாங்க மிஸ் ஆகுற இடம் அங்கதான். ஒரு ஸ்கூலுக்கு நான் படிப்பிக்க போறேன், நான் என்ன கற்பனை பண்ணணும், நான் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் புரிஞ்சிக்கணும் அதை வச்சு நான் கற்பனை பண்ணணும். ரசூலுல்லாஹ் இந்த ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியாரா அனுப்பினா அவர் எப்படி படிப்பிச்சிருப்பார், எப்படி பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டிப்பார், எவ்வளவு பக்குவமாக அந்த நேரத்தை கையாண்டிருப்பார். இதை ரசூலுல்லாஹ்வை படிப்பிக்க விட்டா ஒரு 3/4 மணி நேரத்தை பாடத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு படிப்பிட்டு 15 கட் பண்ணுவாங்களா? சும்மா ரசூலுல்லாஹ்வை ஒரு பாடசாலைக்கு படிப்பிக்க அனுப்பினா 45 நிமிஷம் பாடத்துல 30 நிமிஷம் பாடம், 15 நிமிஷம் சும்மா அந்த இந்த கதை கதைப்பாங்களா ரசூலுல்லாஹ்? சொல்லுங்க பாப்போம். இல்லை. அப்ப நாங்க அல்லாஹ்ட கட்டளைக்கு வழிபடுற, அல்லாஹ்ட தூதருக்கு கட்டளைக்கு வழிபடுறங்கிற இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ் இதுகள்ல மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலையும் நாங்க அல்லாஹ்ட தூதருக்கு வழிபடுறோம். நாம ஒரு ஆட்களோட பேசுற, நாங்க ஒரு ஆட்களோட பழகுற, நாங்க ஒரு ஆட்களோட குடுக்கல் வாங்கல் செய்யற, கணவன் மனைவியோட பேசுற, மனைவி கணவனோட பேசுற, நண்பன் நண்பனோட பேசுற, பக்கத்து வீட்டுக்காரனோட பேசுற, எல்லா நிலையிலும் நாங்கள் அல்லாஹ்ட தூதருடைய மாடலை நாங்க எடுக்கணுமா இல்லையா? அப்படி எடுக்கும் போதும் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கொட்டுமா இல்லையா? ஏன்? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சால் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கும் நீங்கள் வழிபடும் போது அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது சொரியத்தான் செய்யும். எனவே இன்றைய பாடத்துல நாங்க படிக்கிற புதிய விஷயம் என்னன்னா, எங்களை எல்லா நடவடிக்கைகளின் போதும் அல்லாஹ் விரும்புற மாதிரி நான் செய்யறேனா, இது நானும் பிராக்டிஸ் பண்ணல 100%. எங்களோட உணர்ச்சிகளுக்கு தான் முன்னுரிமை. ஏசி போட்டுதான் மனைவியா யோசிக்க, இப்படி அல்லாஹ் செல்லலையே. மனைவிக்கு பிள்ளைக்கு ஏசி போட்டுதான் இல்லை, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சுக்க மாட்டாங்களே, இப்படி ஒரு பிரச்சனை. நாங்க எல்லாம் முதல்ல எங்களோட உணர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையை இப்படி யோசிக்க மாட்டாங்களே அப்படி யோசிக்கும். ஆனா உண்மை என்னண்டா, பிரச்சனை வரும்போது நாங்க என்ன கொஞ்சம் அமைதி அடைஞ்சு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை சண்டை பிடிச்சா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்து நாம செய்யும். பதிலுக்கு ஏசி போட்டு பிறகு ரசூலுல்லாஹ் பத்தி யோசிச்சு வேலை இல்லை. சரியா நான் சொல்றது? எனவே அன்புக்குரியவர்களே, நீங்க மாணவிகள் ஆய்க்கலாம், தாய்மார்கள் ஆய்க்கலாம், மாமியாமார்கள் ஆய்க்கலாம், உம்மாமார் ஆய்க்கலாம், எல்லா நேரத்திலையும் யோசிக்கணும். எனக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் மாமியாவாக இருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு யோசனையோட மருமகளோட நடக்கும். மருமகள் யோசிக்கணும், இந்த சிச்சுவேஷன்ல ரசூலுல்லாஹ் இருந்தா எப்படி செய்வாங்கன்னு யோசிச்சு நாம செய்யும். அதுதான் உண்மையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுகின்ற சரியான முறை. ஆனா அதுல என்ன நம்மளை சைத்தான் என்ன செஞ்சுட்டுக்காண்டா, எல்லாத்திலையும் மறக்கடிச்சு போட்டு தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு இதுகள்ல நம்மளை ரசூலுல்லாஹ் மாதிரி செய்ய விட்டு போட்டு மற்றதுல எல்லாம் நம்மள மாதிரி செய்ய விட்டு, நாம நினைக்கிறதுதான் சட்டம், நாம நினைச்சதுதான் கதை, நாம நினைக்கிறதெல்லாம் கேட்கிற, நாம நினைச்சதெல்லாம் பார்க்கிற. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முறண்டு. இரண்டாவது விஷயம் என்னென்றால், அன்புக்குரியவளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறதுக்கு அடுத்த தேவை என்னென்றால், அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். சூரத்து அன்ஆம்ல 155வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு, இது நாம் இறக்கிய புத்தகம்.
அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு புத்தகம் அதை எவ்வளவு முக்கியமாயிருக்கு. அல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு புத்தகம் வந்தா அது முக்கியமா இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு கடிதம் வருது, மொட்டை கடிதம் பண்ணி சொல்லலாம், அதை நீங்க பெருசாக்குவீங்களா? பெருசாக்குவீங்களா? மொட்டை ஏவனோ போட்டிருக்கிறான். அப்ப ஒரு அட்ரஸ் இல்லாத போது அந்த கடிதத்துக்கு ஒரு வலு இல்லை, ஒரு வேல்யூ ஒன்று. மொட்டை கடிதம் யாருன்னு தெரியாது. அப்ப அது எங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கிட்ட இருந்து வருதுன்றதை வச்சு உங்களுக்கு இன்றைக்கு கடிதம் கொண்டு வருது பிரசிடென்ட் கிட்ட இருந்து. எனக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து கடிதம் வந்து, மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் வந்து. ஒரு பொருளை, ஒரு சர்டிபிகேட்டை கூட மினிஸ்டர் கொடுத்தா, பிரசிடென்ட் கொடுக்கும் போது அதை போட்டோ அடிச்சு மாட்டி வச்சு கொண்டிருக்கிறார். தன்னுடைய கல்வி தகமை கள்ள சர்டிபிகேட்ல நல்ல சர்டிபிகேட் தாண்டான்னு காட்டுறது பாவிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, யாருக்கு உண்மையிலே அல்லாஹ்வுடைய மகத்துவம் புரியுதோ, சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கும். யாருக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவம் புரியுதோ அவங்களுக்கு குர்ஆன் மகத்துவமாயிக்கும். யார உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மகத்துவம் இல்லையோ அவங்களுக்கிட்ட குர்ஆனுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். இதான் சுருக்கம். உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நேசம், அல்லாஹ்வுல ஒரு மரியாதை, அல்லாஹ்வுல ஒரு மதிப்பு இருந்தா உங்களுக்கு குர்ஆன் விருப்பமாயிடும். புரியுதா? உங்களுக்கு அவன்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்லாட்டி அவன் பேசினது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. எனவே குர்ஆன் மீதுள்ள நேசம், குர்ஆன் மீதுள்ள நேசம் ஒருவரை ஈமான அளக்கத்துக்கு சரியான கருவி. ஒரு ஆள் எவ்வளவு ஈமான் அல்லாஹ்வுல அவருக்கு ஃபிட் இருக்கண்டா அவர் எவ்வளவு குர்ஆனோட காரன்றதை வச்சுதான் முடிவெடுக்கும். எல்லாரும் கட்டா பேசலாம். எனக்கு நேசம் இருக்குது, நான் அப்படி நேசன் இப்படி நேசன் என்று செய்யலாம். ஆனா குர்ஆன்ல உங்களுக்கு உண்மையான நேசம் இருந்தால் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. அது அல்லாஹ்வுடையது என்று சொல்லத்துக்கு அது மட்டும்தான் நீதி. நம்மகிட்ட அவனுடைய பேச்சு, அவன் பேசியது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன். அதுல அல்லாஹ் சொல்றான், இது நாங்க இறக்கின புத்தகம், முபாரக்குன், இதுல நன்மைகள் அதிகம் இருக்கிறது, நன்மைகள் அதிகம் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லான், ஃபத்தபிஊஹு, எனவே நீங்க அதை பின்பற்றுங்க. குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள், குர்ஆனுடைய கொள்கைகள், குர்ஆனுடைய ஒழுக்கங்களை நாங்க பின்பற்றும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அதை பின்பற்றுங்கள். வத்தகு, அல்லாஹ்வையும் பயப்படுங்கோ. லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு கருணை காட்டப்படும். அப்ப குர்ஆனுடைய வாழ்வு, குர்ஆனிய வாழ்வு, குர்ஆன் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லுது. ஆனா நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம். குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பண்பாடு குர்ஆனாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் எந்த வசனம் மீக்குது? ஞாபகம் மீக்குதா உங்களுக்கு? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படின்னு கேட்டாங்க, அவருடைய குணம் குர்ஆனாக இருந்ததுன்னு சொல்றாங்க. நம்முடைய எந்த குணம் குர்ஆன் சொல்லுங்க பாப்போம். நாங்க இன்னும் யோசிக்கல. சரியா நான் சொல்றது? நாங்க எங்கட குணத்துல நிற்க, எங்கட சொந்த குணம், எங்கட உம்மட குணம், எங்கட வாப்பட குணம், எங்கட பரம்பரை குணம், அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் குர்ஆன்ல உள்ள குணம் நாங்க இன்னும் யோசிக்கல. புரியுதா நான் சொல்றது? சின்னாக்கள் மிக்கிறீங்க முன்னு. எங்களுடைய குணம் எப்படி இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கிற குணம் இருக்கணும். அப்ப குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தால் தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்தீர்கள் என்று சொல்றான். எப்படி? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட செல்லு கேட்காம யுத்த காலத்துல உஹது போர் தோல்வி அடைஞ்சிச்சு. பத்ரு போர் வெற்றி, என்னது பத்ரு போர் வெற்றி, உஹது போர் தோல்வி. சஹாபாக்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, யுத்தம் தோத்துருச்சு. எப்படி சூடாய்ப்பாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு மசூரா ஆலோசனை கட்டளைய அவங்க ஒரு ரசூலுல்லாஹ் நிக்க சொன்னாங்க, நின்றாங்க, ஆக்கள் பெய்ட்டாங்க, தானே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் வர சொல்லல, யுத்தம் தோல்வி அடைஞ்சிச்சு.
அவங்க திரும்பி வந்து திரும்பி அவங்க தாக்கி யுத்தம் தோல்வி அடைஞ்சு. ஆனா அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மென்மையாகத்தான் நடந்தாங்க. நமக்கு ஒரு கறிக்குள்ள உப்பு கூடிட்டா சரி, எங்களை பார்க்கல, நாங்க வேற ஆள். அல்லது அவர் நாம சொன்ன சாமான்ல அவர் 2 சாமான் வாங்கி வரலண்டா அன்றைக்கு முடிஞ்சு. இதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு யுத்தம் தோல்வி அடைஞ்சிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் வேணுமென்று மாறு செய்யல. ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் நிக்க சொன்னாங்க, நாம நின்றோம், செஞ்சோம், வெண்டோம், ஆக்கள் போய்த்தாங்க, நாம போவோம் அவசரமா. இவ்வளவுதான் இது பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாம மாறு செய்யணும், அப்படி பிளான் எல்லாம் கிடையாது. அப்ப சஹாபா அது தோத்துட்டாங்க. எப்படி கோவம் ஒரு யுத்தம் தோத்து சஹாபாக்கள் மாட்டாங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய கருணையால் தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்தீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், மோசமான நடத்தையும் வறண்ட இதயமும் உங்களுக்கு கடினமான இதயமும் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். கவனமா கேட்போம், சின்ன பிள்ளைகளும் கேள். நீங்க அவங்களோட மென்மையாக நடந்தீர்கள், உங்களோட குணமும் உங்களுடைய கல்பும் மோசம் வேண்டா உங்களை விட்டு விரண்டோடிப்பாங்க. யாரை விட்டு? ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு சஹாபாக்கள் விரண்டோடாமல் அரவணைப்போடு அன்பாக இருந்ததுக்கு காரணம் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய மென்மை, ரசூலுல்லாஹ்வுடைய மென்மை. இப்ப கேள்வி, நாங்களும் மென்மையாத்தான் இருக்கிறோமா? எங்கட வாழ்க்கையில மென்மையை நாங்க கடைப்பிடிக்கிறோமா? எடுத்தா ஃபயரிங். உண்ட மென்மையாக நாங்க கையாளுவது குறைவு. ஏனென்றா நாங்க யோசிக்கிறல்ல ரசூலுல்லாஹ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிக்கல. இன்றைக்கு நீங்க இதை மட்டும் ஊட்ட எடுத்து போனாலும் எனக்கு போதும். ஒரு பிரச்சனையாக்குள்ள நின்று ரசூலுல்லாஹ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் மென்மையா செய்யறதுக்கு ட்ரை பண்ணா இன்றைய பயான் சக்சஸ். இல்லாட்டி பயான் கேட்டு வேலை இல்லை. ஒரு நாளும் கேட்கிற பயான், கொத்துபா கேட்கிற பயான், கேட்கிற புக் பாக்குற, ஒரு மாற்றமும் வரலண்டா இவ்வளவு என்னத்துக்கு? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரதானமான ஒரு இயல்பு தான் என்ன இயல்பு? மென்மையாக நடந்து கொள்வது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை நீங்க பார்க்கணும், ஒரு அழகா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, முழிச்சுக்கிறிக்காலு கேட்கும், படுக்கிற ஆக்களை டிஸ்டர்ப் பண்ண. புரியுதா? ரசூலுல்லாஹ் எப்படி மனைவிமார வீட்டுக்கு வரும்போதோ அவரை விடுதானே, அவர் பட்டாருன்னு அடிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? கதவை துறக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் கத்தி சலாம் சொல்லலாம். செல்லாம இல்லையா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரும்போதோ, இரவுல வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போதோ அவர்கள் சலாம் சொல்லுவாங்க. முழிச்சு கேட்கிறாள் கேட்கும், தூங்குற ஆளுக்கு டிஸ்டர்ப் பண்ண. எவ்வளவு அழகான முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர்ல எங்களுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் நாம அப்படி எனக்கு என்ன மாடல் இருக்குன்னு பார்த்து படிக்கும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்ல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் எல்லாம் நாங்க ஒரு அனலிட்டிக்கல் தோட், என்ன பாடம் இதுல எனக்கு இருக்கிறதுன்னு நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர்ல எங்களுக்கு ரொம்ப அழகான முன்மாதிரிகள் இருக்குது. அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி அடையாளம் கண்டாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு சஹாபி வருவார், யார் சொல்லலாம், அந்த சஹாபிக்கு அடிச்சு, இந்த சஹாபிக்கு சொல்லுவார், யார் சொல்ல, அந்த சஹாபியை எனக்கு அடிச்சு போட்டார், இங்க இருந்த மாதிரி அவன் ஹரபா போட்டும் அப்படி சொல்ல மாட்டான். அந்த சஹாபியை கூப்பிட்டு நீங்க அடிச்சீங்களான்னு கேட்பேன். நீங்க அடிச்சீங்களா? ஓ, யார முதல் அடிச்சதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன் அடிச்சேன், இப்படிதான் விஷயம், நீங்க இப்படி சொல்லி நாம சொன்னா நான் அடிச்சேன், இப்படி செஞ்சா அது சரி வராது. சரி, அவர் செல்லத்துலயும் ஒரு சரிதான் கண்டு அதை சரி கண்டு அடிச்சது சரிதான்.
புரியுதா? நாங்க என்ன அடிச்சா இல்லையான்னு தெரியா, அவன் ஏன் அடிச்சன்னு தெரியா, அதுக்குள்ள நாம டிசிஷன் எடுத்து விஷயத்தை முடிச்சோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கிறது ஒரு பெரிய பகுதி. நாம எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கும். இது நாங்க நஷ்டம் போக தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறதாலே லொஸ்ட் ஆயிடும்னு யோசிக்காதீங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து கருணை கிடைக்கும். கருணை கிடைச்சிட்டா எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் மறு உலகத்துல வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும். அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கலன்னு சொன்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் மறு உலகத்துடைய வாழ்க்கையும் எங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இதை நாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இளம் ஸ்கூல் போற பிள்ளைகள், இளம் வயசு பிள்ளைகள், ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வயசு கடந்துச்சு, உங்களுக்கு வாழ நிறைய காலம் இருக்குது. அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு அதிகம் அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபிலே 204வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்பட்டால் فَاسْتَمِعُوا لَهُ, فَاسْتَمِعُوا لَهُ என்று சொன்னால் சும்மா கேட்கிறல்ல, காது தாழ்த்தி கேட்பது, முயற்சித்து கேட்பது. ஒரு விஷயத்தை சும்மா ஒரு சத்தம் ஒன்று புரியுது, ரோட்டால போறீங்க, உங்களுக்கு ஒரு ஹோன் சத்தம் கேட்குது, ஒரு வாகனம் ஹோன் அடிக்குது, அது நீங்க முயற்சித்து கேட்கறல, சும்மா காதுல வந்து புழு. இஸ்தமஅ என்பது ஒருவர் முயற்சித்து அதை கேட்க வேணும் என்ற எண்ணத்தோடு கேட்குது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ, குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை காது தாழ்த்தி முயற்சியோடு கேளுங்கள். வஅன்சிது, மௌனமாக இருந்து கேட்கும். சத்தம் போடாம பேசாம காது தாழ்த்தி குர்ஆனை கேட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு கருணை பாட்டப்படுவதற்காக. இப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து காது தாழ்த்தி கேட்பதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கணும் என்றா நீங்கள் உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய உம்மாவை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய சகோதரனை குர்ஆன் ஓதுங்க என்று சொல்லி நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிறேன். காது தாழ்த்தி கேட்கும் போது அல்லாஹ் சொல்லான் லஅல்லக்கும் துர்ஹமூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபாக்கள் கிட்ட குர்ஆன் ஓதுறீங்களான்னு கேட்டீங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்படுகிறது என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அதை பிறர் ஓத கேட்க வேண்டும் போல. குர்ஆன் இறங்கின ஆளே இன்னொரு ஆளை ஓத சொல்லி குர்ஆனை கேட்கிறான். நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட யாராவது ஒரு வாழ்க்கையில யாருக்கிட்டையாவது குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்க நான் கேட்க போறேன்னு சொல்லிக்கிறீங்களா? நமக்கு இங்க 40, 45, 50, 55 எல்லாம் வயசுக்கு. ஒரு நாள் இந்த வாழ்க்கையில ஒரு ஆளுகிட்ட குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்க நான் காது கேட்கணும் மட்டும் செஞ்சுக்கிறேன், செஞ்சால் கையெழுத்துங்க பாப்போம், நான் செஞ்சுக்கிறேன், இல்லதானே? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சிலர்கிட்ட சில சந்தர்ப்பத்துல குர்ஆனை ஓதுங்க எனக்கு கேட்கணும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்குது, நீங்க தானே அதோட மெயின், இல்ல எனக்கு கேட்க வேண்டும் போல இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சஹாபி ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை கேட்பது என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை கிடைப்பதற்கு. சிலருக்கு சில வேளை ஓத தெரியாட்டியும் நீங்க ஓதுறாக்கள் குர்ஆனை செய்யுங்க, கேளுங்க. நமக்கு எந்த அளவு அவசரம் என்றா
அநேகமான தொழுகை குழு அல்லாஹ். இதான் நம்முடைய வாழ்க்கை. அநேகமா தொழுகிற எதோட அவ்வளவு வேலை, ஊட்டைக்கிற வேலை எல்லாம் குழுவெல்லாம் பல குழா நாசில கட்ட கட்ட கட்டன்னு தொழுகு. அப்ப நாம எப்ப குர்ஆன கேட்கிற, எப்ப அல்லாஹ்வோட ரஹ்மத் நமக்கு கிடைக்கிற? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி வாய் மூடி மௌனித்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத்து செய்யப்படக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று சூரத்து நம்லிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், லௌலா தஸ்தக்ஃபிரூன அல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். ஒரு நபி அவருடைய சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்பார் செய்ய மாட்டீர்களா? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா? உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்காக என்று அந்த நபி கேட்கிறார். சூரத்து நம்லிலே 46வது வசனம். யாரு அதிகமாக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறேன்டா, நான் பாவம் செய்யலையே, நான் என் பாட்டுக்கு அம்பாண்டு கிடக்குறேன், நான் எதுக்கு இஸ்திக்பார் செய்யணும்? நாங்க யோசிக்கிறேன், எங்கிட்ட டிசைன் அது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவை 100 தடவைக்கு அதிகமாக இஸ்திக்பார் செஞ்சதாக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நீங்க உங்களுக்கு அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன அன்-நாஸ ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான. நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. அப்ப சாதாரணமா இருக்கக்குள்ள எங்களுடைய எவ்வளவு நேரம் வீணாகுது. நாங்க கொச்சிக்காய் அரிஞ்சுக்கிட்டு இருப்போம், கொச்சிக்காடை நெட்டிய உடைச்சிக்கிட்டு இருப்போம், கத்தரிக்காய் நெட்டிய உடைப்போம், பருப்பை கழுவுவோம், அரிசிக்குள்ள அந்த கருப்பு அரிசிகளை பிறகு எரிப்போம். இந்த டைம்ல நாங்க என்ன செய்யறோம்? இதெல்லாம் பெரிய யோசனையோட பெரிய சிந்தனையோட அப்படி கண்ணுக்குள்ள எண்ணெயை போட்டு செய்யறது இல்லை, சாதாரணமான வேலைகள். இந்த டைம்ல நாங்க என்ன செய்யற? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சென்னா குறைஞ்சிடுமா? அது நம்முடைய முக்கியமான வேலையை வச்சுட்டு இஸ்திக்பார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கிட்ட எவ்வளவோ நேரம் சும்மா ஒரு சமயக்கட்டுக்கு போனா நாங்க செய்யற வேலை ஆட்டோமேட்டிக் வேலை, கை சும்மா செய்யும், பெருசா யோசிக்க தேவை. அதெல்லாம் நம்ம செஞ்சு 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 அந்த டைபிஸ்டுக்கு டைப்ரைட்டர்ல அடிக்கிற மாதிரி அதற்கு இதை இதெல்லாம் பெரிய யோசனையோட செய்ய தேவையில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் நம்ம எல்லாரும் ஒரு குறவுன்னு சில நேரம் போதான். ஆனா தாராளமாக அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு நேரம் நம்ம கிட்ட இருக்குது. அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம நெருங்குறதுக்கு நம்ம நெருங்கி. அன்புக்குரியவர்களே, நானும் இதை செய்யறேன், நானும் குசினி வேலை செய்யறேன். நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மனைவிக்கு ஒத்துழைப்பு தேவைப்படும் போது நானும் குசினியில போய் வேலை செய்வேன். அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னு கேட்கும் போது அவங்க எங்களுக்கு வீட்டு வேலைகளை ஒத்துழைப்பு அளிப்பாங்கன்னு வருது. அந்த ஹதீஸை பயான் பண்ணி போட்டு நான் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம இருக்கேன். எனவே அவங்களுக்கு கஷ்டமான அல்லது வேலை கூடிய நாட்கள்ல இந்த வேலையை செய்யுங்க, நம்மளும் அந்த வேலையை செய்வோம். அந்த வேலை செய்யக்குள்ள கைதான் வேலை செய்யும். நம்மளோட புத்திக்கு அங்க பெரிய வேலை உண்டு இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யற? இஸ்திக்பார் செய்யற, துவா கேட்கிற, எவ்வளவோ வேலை செய்யலாம், தஸ்பீஹ் செய்யற. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க இஸ்திக்பார் செய்தால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிக்க கூடும், உங்களுக்கு ரஹ்மத்து செய்யக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே 10வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள் சகோதரர்களே தான். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும்,
உங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே சமரசம் செய்து வையுங்கள். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட சகோதரர்கள் மத்தியிலே சமரசம் செய்து வையுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா மூற்றவையெல்லாம் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், எங்க சரி பிரச்சனை இருந்தா அதை சமரசம் பண்ண சொல்லி, நம்ம என்ன செய்யறோம்டா பிரச்சனை இல்லாத இடத்த ஒரு பிரச்சனையை உண்டு பண்றோம். அது நம்முடைய டிசைன். ஆனா அல்லாஹ் கட்டளை என்ன? பிரச்சனையான இடத்துல போனா அதை சமரசம் செய்யுங்க. எந்த அளவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைண்டா ஒரு பொய்யை விட்டாவது, உங்களை பத்தி அவர் ஒரு நல்ல தானே பேசுறார், நல்லா தானே நினைக்கார் என்று ஒரு பொய்யை சொல்லியாவது ரெண்டு பேரை சேர்த்து வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு பேரை சமரசம் பண்றதுக்காக ஒரு சின்ன அநியாயமான ஒரு பொய் ஒன்று சொல்லி என்ன செய்யலாம்? சமரசம் செய்யலாம். அவர் உங்களை பத்தி ஒரு நல்லா தானே அவர் நினைச்சுக்க என்று விட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள், இணக்கம் செய்து வையுங்கள். வத்தகுல்லாஹா, இன்னும் அல்லாஹ்வையும் பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்காக. அப்ப நாங்க ஆட்களை சேர்க்கிற வேலை நம்மளுக்கு என்ன செய்யும்? ஆட்களை சேர்த்தா நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஆட்களை பிரிச்சா என்ன நடக்கும்? நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறவு. இப்ப நாங்க சரியா விளங்குவோம். அடே, நான் சும்மா இருக்கிற ஆட்களை பிடிச்சி நான் என்ன செஞ்சுடுறேன்? பிரிச்சுடுறேனே, ஒத்துமையாக்கிற குடும்பத்தை பிரிச்சுடுறேனே, ஒத்துமையாக்கிற நண்பர்களை பிரிச்சுடுறேனே, ஒத்துமையா இருக்கிற ரெண்டு தொழில் செஞ்சுக்கு பார்ட்னர் ஆகிக்கிற ரெண்டு பேரை பிரிச்சுடுறேனே. அப்ப நாங்க யோசிக்கணும், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருகின்ற, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கின்ற வேலை அல்ல. இது அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்காமல் அல்லாஹ்வுடைய அலாபு கிடைப்பதற்குரிய வேலை என்பதை நாங்க புரிஞ்சுக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனை நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது எக்கச்சக்கமாக அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கின்ற வழிகளை பத்தி எக்கச்சக்கமாக சொல்லப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி நிறைய ஹதீஸ்களை சொல்லிக்கிறாங்க. ஏனென்றா மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தெரிஞ்சாத்தானே கேட்பாங்க. இப்ப உதாரணமா உங்களுக்கு நான் சும்மா கேட்கிறேன், நம்ம எல்லாரும் வளர்ந்தாக்கள், ஸ்டூடெண்ட் சின்ன வயசுல உள்ளாக்கள் விடுங்க, நம்மளுக்கு ஒரு தேவை வந்தா யார்கிட்ட போவோம்? அல்லாஹ் கிட்ட தேவை, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கஷ்டமாயி ஹெல்ப் பண்ணு சொல்லி யார்கிட்ட போவோம்? சொல்லுங்களேன். காசு நல்ல வசதி உள்ள தரக்கூடிய அளவை யோசிச்சு போவோம். கரெக்டா? காசு இருந்தாலும் தராதவன்கிட்ட போவோமா? காசு தான் போனா என்ன சரி செல்லுவா, தரமாட்டேன். ஆனா அதை விட குறைஞ்ச நாள் காசு வச்சிருப்பார், அவர் தரக்கூடிய நாங்க என்ன செய்வோம்? போவோம் இல்லையா? இது மனிதன்ற சுபாவம், இது பெரிய விஞ்ஞானம் இல்லை. ஒரு தேவை வந்துட்டா அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு மனிதன் பாவிக்கிற யுக்தி என்னன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு தகுதி உள்ள ஆளுகிட்ட போய் அந்த ஹெல்ப்பை கேட்பாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா அந்த மனுஷன் ஹெல்ப் பண்றதும் அல்லாஹ்வோட உதவிதான். அல்லாஹ் தான் அவனுக்கு கூடாக நமக்கு ஹெல்ப் பண்றான். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு என்று தெரிஞ்சாதான் மனுஷன் அல்லாஹ் கிட்ட கேட்பான். எனக்கு ரஹ்மத்து செய், எனக்கு ரஹ்மத்து செய், எனக்கு கருணை காட்டு அவன் கெஞ்சி மன்றாடுறதுக்கு எவ்வளவு ரஹ்மத் அவனுடைய பெருசென்று தெரியணுமே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி பேசிக்கிறார். அதுல ஒன்றுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஹதீஸ். ஒரு தாய் ஒரு குழந்தையை தேடி ஓடிட்டு அந்த பிள்ளைய கண்டோன்னு பாஞ்சு அப்படியே அரவணைச்சு எடுத்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவளை விடவும் அல்லாஹ் தஆலா இரக்கக்காரன்னு சொன்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரியிலே 3194வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. லம்மா கல்லல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது, பூர்த்தி செய்த போது, கதப ஃபீ கிதாபிஹி
ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷ். அவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினான். அவனுக்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, அதுல எழுதினான். ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷ். அது அவனிடத்திலே அர்ஷுக்கு மேல இருக்கு. அர்ஷுக்கு மேல ஒரு புத்தகமும் இருக்கு. அர்ஷுக்கு அப்பால் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இடத்திலே அர்ஷுக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்கிறது. அது யார புத்தகம்? அல்லாஹ்வுடைய ஒரு புத்தகம் இருக்கு. அதுல எழுதினான் என்ன தெரியுமா? இன்ன ரஹ்மதி கலபத் கலபி. என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று எழுதினான். அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கிறது, ஆனால் அதை விடவும் பெரிதானது அவனுடைய ரஹ்மத். நமக்கு கோபம் பெருசு, ரஹ்மத் சின்னது. அல்லாஹ் கிட்ட கோபம் சின்னது, ரஹ்மத்து பெருசு. இதுதான் நமக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள வித்தியாசம். அவன் 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 கோபம் இருக்கிறது அவனிடம். ஆனா அல்லாஹ் சொல்லான், என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை அல்லது இரக்கம் மிகைத்து விட்டதுன்னு எழுதி வைத்தான் அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ خلق يوم خلق السماوات والارض 100 ரஹ்மா. இத கொஞ்சம் கவனமா கேட்கணும், ஏன்னா டெக்னிக்கான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா ஆகாயங்களையும் பூமியையும் படைத்த போது, எப்ப ஆகாயங்களையும் பூமியையும் படைத்த போது 100 ரஹ்மத்துகளை படைத்தான். எத்தனை ரஹ்மத்தை? 100. இப்ப இது அல்லாஹ்ட சொந்தமான ரஹ்மத் அல்ல, அவன் படைச்ச ரஹ்மத். நாம முந்தி கதைச்ச வானம் பூமியை விட விசாலமானது என்பது அவனுடைய ரஹ்மத், அவனுடைய இரக்கம். இது அல்லாஹ் படைச்ச இரக்கம். சரியா? கிளியர் அவங்களுக்கு. அல்லாஹ் 100 இரக்கத்தை படைச்சான். 100 பங்கு அல்லது 100 இரக்கத்தை அல்லாஹ் படைச்சான். படைச்சு அது ஒவ்வொன்றுடையும் அளவு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட அளவு அளவு அகலமானது. பூமிக்கும் பூமிக்கும் வானம் பெறும் அளவு சைஸான இரக்கங்களை அல்லாஹ் 100 இரக்கத்தை படைச்சான். எத்தனை? 100. அதுல ஒண்ட பூமியை கொடுத்திக்கு. இதை கொண்டுதான் தாய் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுகிறாள். ஒரு காட்டுல உள்ள மிருகம், ஒரு பறவை, மற்றது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு, ஒரு ஆளுக்கு இந்த காற்றை இறக்கம் அவ்வளவு மிருகத்தானே, அவ்வளவும் சேர்ந்து இந்த ஒன்றுதான். அல்லாஹ் படைச்ச கருணையின் 100ல ஒன்றத்தை நாம் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். பறவைகள், விலங்குகள், புழு, பூச்சி, மனிதன், ஜின் எல்லாரும் நாங்க பெருமாறுகின்ற அல்லாஹ் படைச்ச கருணை அதுல ஒன்றுதான். மிச்சத்தை அல்லாஹ் தஆலா ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா பிஹாதிஹி ரஹ்மா. மரண நாளையில அல்லாஹ் தஆலா நம்ம பெருமாறதுக்கு 100ஐயும் தருவார். ஒன்றை இஞ்ச தந்து போட்டு 99 ரிசர்வ் பண்ணி வச்சுக்கு கியாமத்து நாளையில 100ஐயும் தந்து நீங்க பெருமாறணும். அப்ப எப்படி ஆளுக்கால் இறக்கம் இருக்கும்? அங்க இப்ப உள்ள இறக்கத்திலே மனுஷன் சாகுறான் இல்லையா? அவங்க எவ்வளவு இறக்கம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், இரக்கம் படைச்சதுட அளவு, படைச்ச இரக்கம் இவ்வளவு 100 பங்கு இரக்கத்தை படைச்சு 1 பங்கத்தான் இறக்கிடுச்சு. அதே போல இன்னொரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கை புகாரியிலே அந்த கருத்துள்ள ஹதீஸ் தான். என்னென்றால், அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை படைத்த போது அதை 100ஆக படைத்து தன்னிடத்திலே 99ஐ வைத்துக் கொண்டு ஒன்றை இந்த உலகத்துக்கு இறக்கினான். அதை கொண்டுதான் எல்லா படைப்புகளும் இரக்கம் காட்டுது. அப்ப அல்லாஹ் படைச்ச ரஹ்மத் என்பது அது தனியானது.
அது 100 பங்கு படைச்சு வச்சு, ஒரு பங்கு நாம உலகத்துல பரிமாறுறோம், 99ஓட சேர்த்து மறுமையில நாங்க என்ன செய்வோம், அல்லாஹு தாலா கியாம நாளையில மூமின்கள் சொர்க்கவாதிகள் அதை பயன்படுத்துறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன விளங்கணும் சொன்னால், அல்லாஹ்வுக்கிடம் அவனுடைய ரஹ்மத் என்பது வேறு. படைப்புகள் பெருமாறுவதற்காக, படைப்புகள் ஆளுக்கால் இரக்கம் காட்டுறதுக்காக என்றே அல்லாஹு தஆலா இரக்கத்தை படைச்சிருக்கிறார். படைப்புகள் பரஸ்பரம் தங்களுக்குள்ள இரக்கம் காட்டுவோம் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மத் என்ன செஞ்சுக்கான், படைச்சு 100 பங்கு படைச்சு ஒன்றை இறக்கிக்கான். 99 அங்க ரிசர்வ்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுல்லாஹ் கட்டுப்படணும், குர்ஆனை கேட்கணும், எல்லாம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சில ஆலோசனைகள், அதுவும் வஹீதான், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹீதான். அந்த வஹீலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரியில வார ஹதீஸ்ல சொல்றாங்க, என்ன சொல்ல, லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ். மக்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நம்ம ஹதீஸ படிக்கும், இப்ப நாம போய் விட்ட செய்யணும். மக்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ்வோட ரஹ்மத்து கூட கிடைக்கணும்டா நம்ம என்ன சொல்லணும், மத்தாக்களை இரக்கம் காட்டுவோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வார இன்னொரு ஹதீஸ்ல, வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்குள்ள இரக்கம் காட்டுவதெல்லாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கு தான் சொல்ற. அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைப்பதற்கு ஷார்ட் கட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இறங்கோடுமா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யணுமா, நீங்க மத்தாக்களுக்கு இரக்கம் காட்டு. ரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில உள்ளவருக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க, ஆகாயத்துல உள்ளவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. எனவே அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கு சுருக்கமான வழி நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை எடுத்து நடப்பது, அதே போன்று அல் குர்ஆனோடு தொடர்பாக இருப்பது, குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல், மற்றவர்களோடு இரக்கமாக நடந்து. எப்ப நாங்க மற்ற படைப்புகளோடு, மற்றவர்களோடு, சக மனிதர்களோடு இரக்கமாக நடக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்து செய்வான். இப்ப நான் சொல்றேன், பிராக்டிக்கலி எப்படி நாங்க இதை செய்யணும்டா, நாங்க எல்லாம் செய்ய முந்தி ஒரு தடவை கொஞ்சம் நிற்கும். நிற்காதது பிரச்சனை தான் நம்முடைய பிரச்சனை. என்னத்தை செய்ய முந்தியும் எனக்கு இதால அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்குமா என்று கேட்டுப்போது நாம செஞ்சாச்சு. இப்ப ஒரு ஆள் வாராங்க முன்னுக்கு, உங்களோட ஆட்கள் தெரிஞ்சாலும் இப்ப உங்களுக்கு அவ பார்த்து சிரிக்கிறா இல்லையான்னு ஒரு யோசனை வருது. மனஞ்சொல்லி சிரிக்கப்படா, அவ பார்த்து நாம புன்னகை செய்யப்படா. ஏன்னா பழைய கோவம் என்னையோ ஒன்று இருக்கு, மனசுல ஒரு கடுப்புண்டு கசடு ஒன்று இருக்கு பழைய வாராவ, நம்ம அங்கால பார்த்துக்கு போ. மனம் அப்படித்தான் செல்லுமா இல்லையா, செல்லுமா இல்லையா, எல்லாருக்கும் அப்படித்தான் செல்லும் மனம். அவ வாரா, நம்ம தெரியாத ஆள் மாதிரி போ, அப்படித்தான் மனம் சொல்லும். இப்ப நாம கேட்கணும் மனசுக்கிட்ட, இன்னும் நாம செய்யறதுல அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்குமா கிடைக்கா, என்ன நடக்கும், கிடைக்குமா, கிடைக்கும் போல கை வச்சுக்கோ, நம்ம என்ன செய்யறதுக்கு கிடைக்கும் போல கிடைக்குமா, கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம எதை பேசும் போதும், எதை செய்யும் போதும், எதை பார்க்கும் போதும், எதை தொடும் போதும், எதை விடும் போதும், ஒரு எட்டு வைக்கும் போதும் எனக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத் கிடைக்குமா, இத இந்த நினைவுல வச்சுக்கு நாங்க செஞ்சோம்டா மாஷா அல்லாஹ், நம்ம அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அல்லாஹ்வோட ரஹ்மத் உனக்கு கிடைக்கும், இந்த உயிரை கொடுன்னு சொன்னா கொடுப்போமா இல்லையா, சஹாபாக்கள் கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்துத்தான்
தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார். ஒரு ஒன்றுமில்லை. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில எங்களை போல மனிதர்கள் தான், எங்களை போல ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய தேவைகள், உலகத்துடைய விருப்பங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த உயிரை கொடுப்பதற்கு பின்னடிக்கல. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும், எனக்கு இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உயர்ந்த கூலிகள் எனக்கு கிடைக்கும் என்பதால அந்த உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக உயிர் துறக்கிறார். சோ நாங்க எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மையப்படுத்தி, அல்லாஹ்வுடைய கருணையை மையப்படுத்தி எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பேச்சுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையை நம் மீது சொரிவான். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.